போகுது என்னென்னா கம்பராமாயணம். அதுக்கு முதல் நீங்கள் எல்லாரும் ஒன்று செய்யணும். ஒரு கொப்பி எடுக்க சொன்னேன். எடுத்து வச்சுக்கிட்டு நான் செல்ற விஷயங்களை ஒரு ஹெட்டிங் மாதிரி போடுங்க. சரியா? ஹெட்டிங் மாதிரி போட்டு நீங்கள் டேபிளாக போட்டு பிரித்தாலும் சரி, நீங்கள் அதில் எழுத போகிறீங்க. இப்போ டேபிளாக போட்டு பிரித்தாலும் சரி, இல்லை ஒரு தாளில் ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதினாலும் சரி. உங்களுக்கு கம்பராமாயணம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 1 தொடக்கம் 13 வரையான பாடல்கள், செகண்ட் டேர்முக்கு 14 தொடக்கம் 23, தேர்ட் டேர்முக்கு வந்து 24 இருந்து 43 வரையான பாடல்கள். சரிதானே? அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சரியா? அப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் போட போகிறீங்க பாடல் 1 to 13. சரியா? அதான் தலைப்பு. அதுக்கு கீழே நீங்கள் போட போகிறீங்க 1 பரதண்ட சிறப்பு. சரியா? ஹெடிங் போடுறீங்களா? முதலாவது ஹெடிங் வந்து பரதண்ட சிறப்பு. ரெண்டாவது ஹெடிங் வந்து பரதண்ட படையின்ற சிறப்பு. சரியா? அதில் 3ஆ பிரிங்க. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை. அடுத்தது காலாட்படை. 4ஆ பிரிங்க. சரியா? நான் சொல்ற விலங்கு தானே? விலங்காட்டி திரும்ப கேளுங்க. ஃபர்ஸ்ட் பரதண்ட சிறப்பு, ரெண்டாவது பரதண்ட படையிட சிறப்பு. அதை நீங்கள் 4ஆ பிரிப்பீங்க. 4 படைகளையும் 4ஆ பிரிப்பீங்க. பிரிச்சுட்டு 3ஆவது குகனது சிறப்பு. சரியா? 4ஆவது குகண்ட படையிட சிறப்பு. சரியா? குகனது படையிட சிறப்பு. இந்த 1 தொடக்கம் 3 வரை 13 வரையான பாடல்களில் இந்த விஷயம் அவ்வளவுதான் பார்க்க போகிறோம். அதோட அணிகளையும் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நான் ஒவ்வொரு பாட்டும் படிக்கும்போது ஒவ்வொன்றும் சொல்லுவேன். அதை நீங்கள் அந்தந்த தலைப்புகளுக்கு கீழே குறிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு படிக்க என்ன செய்யும்? ஈஸியாக இருக்கும். அதோட ஞாபகப்படுத்துறதுக்கும் திரும்ப திரும்ப என்ன செய்யும்? ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். கம்பராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும் கங்கை கான் படலம். அதில் தான் கங்கை கான் படலத்துல தான் 1 தொடக்கம் 72 வரையான பாடல்கள் இருக்கு. அதுதான் உங்களோட சிலபஸ்ல இருக்கு. இந்த பாட்டை நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. 62 இருந்து 72 வரையான பாடல்கள் நீங்க 11ஆம் ஆண்டுல என்ன செஞ்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்க. அதுதான் இப்ப திரும்பவும் இங்க வந்திருக்கு. நீங்க கடைசி பாட் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சபடிதான், ஓயில படிச்சது. சரி, அப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. மிச்சம் இருக்கிறது 1 இருந்து 62 வரையான பாடல்கள் தான் புதுசா படிக்க போறீங்க. அதுவும் சிம்பிளான மெத்தட். இந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல்ல 12 மார்க்ஸுக்கு பார்ட் 1ல வரும். சரியா? பார்ட் 1ல என்ன 12 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வியாகும், கட்டாய வினாகவாகும். பார்ட் 2ல அதே மாதிரி பார்ட் 1ல பகுதி 2 வினாத்தாள்ல என்னென்று வரும்? 20 மார்க்ஸ் கேள்வி, பெரிய கேள்வியாகவும் என்ன செய்யுது? வருது. அப்போ அதோட வெயிட்டை பாருங்க. பார்ட் 1ல 12 மார்க்ஸ், பார்ட் 2ல அதே பார்ட் 1ல பார்ட் 2ல எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ், மொத்தம் 32 மார்க்ஸ். சரியா? என்னென்று படிக்கணும்? நான் ஏற்கனவே நம்மளோட கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். சில பாடங்களை வச்சுக்கொண்டே நீங்க தமிழ்ல என்ன செய்யலாம்? ரிசல்ட்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். சரியா? இந்த கம்பராமாயணம் கட்டாயமா வர பகுதி, ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் வந்துட்டே இருக்கு. அப்ப நீங்க அதை படிச்சாலே உங்களுக்கு 32 மார்க்ஸ் பகுதி 1ல என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அதே மாதிரி தான் திருக்குறளும் கட்டாயம் ஒவ்வொரு வருஷம் என்ன செஞ்சிருக்கணும்? மாறி மாறி கொண்டு வந்து கொண்டிருக்கு. அதை எடுத்தாலும் ஒரு 20 மார்க்ஸ். சரியா? கட்டாயமான வர பகுதி. இதுகளை படிச்சாலே நீங்க என்ன செய்யலாம்? ஒரே லெவலுக்கு வந்துடலாம். மிச்சம் இருக்கிறது சாய்ஸ் தான். உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது என்ன? நீங்க சாய்ஸ் பண்ணி கொண்டு படிச்சாலே சரி. சில விஷயங்கள் டெக்னிக்ஸ் இருக்கு எப்படி படிக்கிறேன். சரியா? இப்ப நீங்க இப்ப என்னோட கிளாஸ் வர பிள்ளைகள் ஒன்று நினைச்சுக்கோங்க, கம்பராமாயணம் தான் நீங்க எடுக்க போறீங்க. சரியா? ஃபைனலுக்கும் கம்பராமாயணம் தானே என்ன செய்ய போறீங்க? சாய்ஸ் பண்ணி எடுக்க போறீங்க. இப்ப இருந்தே அதுக்கான ப்ராக்டிஸை நாம என்ன செய்வோம்? ஆரம்பிச்சிருவோம். சரியா? பாஸ் பேப்பர்லேருந்து எல்லா பேப்பரும் என்ன செஞ்சு ஆரம்பிச்சிருவோம். சரி, இன்னைக்கு நாம 1 தொடக்கம் 13 வரையான பாடல்கள் இந்த டைமுக்குள்ள பார்ப்போம். முடிஞ்ச அளவு பார்ப்போம். சரி, அடுத்த மற்ற கிளாஸ் எனக்கு 6:30 திரும்ப இலக்கணம் கிளாஸ் இருக்கு. சரியா? அதனால இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவு பார்ப்போம். பாருங்க, 1 தொடக்கம் 13 உங்களுக்கு தெரியும். கதை சுருக்கம் தெரியும். ராமாயணத்தை கதை சுருக்கம் என்னண்டா, ராமன் காட்டுக்கு போன பிறகு ராமனை காண என்ன செய்யறான்? பரதனும் பரதனது படைகளும் கங்கைண்ட வடகரைக்கு செல்றாங்க. அந்த கங்கைண்ட வடகரைக்கு சென்றது முதல் அந்த கங்கையை தாண்டி ராமன் இருக்கும் இடம் நோக்கி சென்றது வரையிலான பகுதி தான் என்ன பகுதி? இந்த கங்கை கான் பகுதி. 1 தொடக்கம் 72 வரையான பாடல்கள் அதான் நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சிறப்பையும் பார்த்துட்டு வந்தா சரி. ஒரு பாட்டு எடுத்து போனீங்கன்னா அதுல என்ன சிறப்புகள், என்ன அணிகள், யாரை பத்தி சொல்லுது, அவ்வளவுதான் பேசிக். சரிதானே? வேற ஒண்ணுமே இல்லை. பெரிய கேள்விக்கு என்னன்னு வரப்போகுது, அதை தொகுத்து வரப்போகுது. அப்ப நீங்க சின்ன நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா நீங்க பெரிய கேள்விக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்? தொகுத்து எழுதி கொள்ளலாம். சரி, முதலாவது பாடல் இங்க பாருங்க.
அதோட இது இந்த பாட்டு எந்த டைம்ல பாடப்பட்டுச்சு என்ற சந்தர்ப்பமும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரியணும். சந்தர்ப்பம் என்ன டைம்ல இது பாடிக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு தலைப்பும் இருக்கு. இப்ப அவன் வடகரையை நோக்கி நகர்ந்தான்டா குகனை காண, அதாவது பரதன் ராமனை காண கங்கைண்ட வடகரையை வந்தடைந்த சந்தர்ப்பம். இதுதான் சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் இப்படித்தான் இருக்கு. அதை கொஞ்சம் டெஃபினேஷன் பண்ணி எழுதினா ஓகே. இப்ப முதலாவது பாடல், முதலாவது பாடல்ற சந்தர்ப்பம் அந்த நான் சொன்ன அட்டவணை போட சொல்லி அதுல இந்த சந்தர்ப்பத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாடல் 1 2ன்னு நான் சில சந்தர்ப்பத்தையும் போட்டுட்டு வாங்க. முதலாவது பாடல்ற சந்தர்ப்பம் பரதன் கங்கை கரையை அடைதல். ஷோட்டா சொல்றேன் சரியா? பரதன் கங்கை கரையை அடைதல், அதாவது காட்டுக்கு சென்ற ராமனை பார்க்க, ராமனை சந்திக்க பரதன் என்ன தனது வேட்டுவ சேனைகளோடு கங்கையின் வடகரையை வந்தடைந்த சந்தர்ப்பம். இதுதான் விரிவா லீனா. ஷோட்டா லீனா என்ன? பரதன் கங்கை கரையை வந்தடைந்த சந்தர்ப்பம். உங்களுக்கு டெஃபினேஷன் இப்போ நான் விளக்கம் சொல்லிட்டு இருந்தானே, அப்போ உங்களுக்கு விளங்கிடும். பாருங்க, பரதன் சேனையோடு கங்கை கரையை அடைகிறான். பாருங்க முதலாவது பாட்டு, பூவிரி பொலன்கலல் பொறு இல் தானையான். சரியா? இந்த பாட்டு படிக்கும்போது ஒரு இது இப்போ நீங்கள் உங்களோட புக்கில் பாட்டு இருந்தால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செல்ல அந்த ஒவ்வொரு வரியாக நீங்கள் என்ன அந்த கருத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பூவிரி, பூவிரி என்று சொல்றது அழகு மிக்க, இல்லாட்டி பூவேலைப்பாடு என்று சொல்றேன். பூவேலைப்பாட்டால் ஆன. சரியா? பூவிரி. பொலன், பொலனுங்கிறது பொன். சரியா? பொலன் கலல், கலலுங்கிறது வீரக்கலல். பொன்னாலான வீரக்களில், பொன்னாலான வீரக்களில் அணைந்த. பொறு இல் தானையான், இந்த கொண்டு கூட்டினதை பாருங்க. பொறு இல் தானையான், தானை என்பது படை, பொறு இல்லைண்டா ஒப்பற்ற. அப்ப என்ன? ஒப்பற்ற சேனையை உடையவன். சரியா? ஒப்பற்ற சேனையை உடையவன் யாரு? பரதன். அப்ப பாருங்க முதலாவது வரிய பாருங்க. பூவிரி பொலன்கலல் பொறு இல் தானையான், பூ வேலைப்பாடுகளால் ஆன பொன்னாலான வீரக்கலலையும் அணிந்த ஒப்பற்ற சேனை உடைய பரதன். ஓகேயா? ஒப்பற்ற சேனையுடைய பரதன். அப்ப இது எங்க கொண்டு போய் போடுவீங்க? பரதண்ட சிறப்புக்குள் கொண்டு போய் போடப்படும். பூ வேலைப்பாடுகளாலான பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கலலை அணிந்த ஒப்பற்ற சேனையுடையவன் பரதண்ட சிறப்பு. சரியா? முதலாவது லைன். ரெண்டாவது பாருங்க, காவிரி நாடு அன்ன களனி நாடு ஒரு ஈ. பாருங்க, அன்னங்கிறது என்ன? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். அன்ன என்பது என்ன? ஒத்த, அது ஒரு உவமை உருவு. காவிரி நாடு அன்ன, காவிரி பாயும் சோழ நாட்டை ஒத்த களனி நாடு. களனி நாடுன்னு என்ன? வயல்கள் நிறைந்த அந்த வளமுடைய சோழ நாட்டை ஒத்த வயல் வளம் மிக்கதாக கோசல நாட்டை விட்டு நீங்கி. சரியா? ஒரு ஈன்ற என்ன? நீங்கி. இந்த அரும்பதங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறது உங்களோட தேவைகளுக்கும் மற்றதுக்கும் தான் கேட்கறது. ஒரு ஈ. யாராச்சும் ஒரு கெட்டிக்கார பிள்ளை சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு ஈ என்ற வேர்ட்ஸை நீங்க எங்க படிச்சிருக்கீங்க? இதுக்கு முதல் ஒரு இடத்துல படிச்சிருக்கீங்க, சொல்லுங்க பாப்போம். யாருக்கும் தெரிஞ்சா? இந்த வேர்ட் இப்ப நீங்க புதுசா படிக்கல, இதுக்கு முதல் ஒரு இடத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, இதுக்கு முதல் வகுப்புல திருக்குறளையும் இருக்கி, அதுக்கும் இன்னும் ஒரு ரிலேட்டடான ஒரு இதுல படிச்சிருக்கீங்க. அதை படிச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. பாஸ் ஆனதுலதான் ஏஎலுக்கு வந்திருக்கீங்க. என்னத்துல? இல்ல கொஞ்சம் இப்ப நீங்க தமிழ்ல பாஸ் ஆனாதான் ஏஎல் படிக்கலாம் அங்கால. இப்ப இதுலயும் படிச்சிருக்கீங்க, கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிக்கலையா? தமிழ்ல பாடத்துலதான். வெரி குட். பாத்தீங்களா? வெரி குட், வெரி குட். அந்த ஞாபகம் மிக்காது சொல்லுங்க பாப்போம்.
தனிப்பாடல்ல வந்திருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, நருந்தொகை, திரிகடுகம், இன்னா நாற்பது, வெற்றி வேட்கை என்றெல்லாம் படிச்சீங்களே ஓயல்ல. அதுல ஒரு இடத்துல இது வருது, ஒரு பாட்டுல இது வருது. என்ன பாட்டுன்னு யாருக்கும் சொல்லலுமா? நாலடியார்ல வருது. அந்த யானை நட்ப ஒரு நாயுடனான நட்பை மேற்கொள்ளணும்னு ஒரு வருதல்ல. யானை தன்ற பாகனையே ஒரு நாள் வளர்த்த பாகனையே ஒரு நாள் என்ன கோவம் வந்தா கொண்டுடும். ஆனா நாய் அப்படி இல்லை. எசமான் என்ன கோவத்தால வாழை தன்மேல் வீசினாலும் அது நன்றியோட வாழாட்டும் என்று ஒரு பாட்டு ஒன்று படிச்சிருக்கீங்க. ஞாபகம் மீக்கா வருதா ஞாபகம்? ஓகே, வரணும் ஞாபகம். அதான் லாங் டேர்ம் மெமரியில சேவ் ஆரிக்கணும். நான் படித்த காலத்துலேருந்து எனக்கு அது சேவ் ஆயிருக்கு. அப்படி எப்படி படிக்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தமிழை படிக்கணும். சரியா? விதண்டா வேதத்துக்கு படிக்கக்கூடாது. சரி, ஒரு ஈண்டா என்ன? விட்டு நீங்கி. சரியா? ஒரு ஈண்டா விட்டு நீங்கி. தாவர சங்கமம். பாருங்க, தாவர சங்கமம் என்று சொல்றது உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும். சரியா? உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்கள், அதாவது இயங்கும் பொருள் இயங்காத பொருள், அதான் சொல்றது. என இருவகை தோற்றமாக பாகுபடும் தன்மையுடைய எல்லா உயிர்களும், சரியா, எல்லா உயிர்களும் யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான். எல்லாமே தன்ற நிலையிலிருந்து பரிதாபப்பட, அதாவது என்னன்னு சொல்றது, எல்லாமே ஒரு பாவப்பட, இந்த வருத்த முறை கங்கை கரையை அடைந்தான். யார் அடைஞ்சது? பரதன். இப்ப விளங்கிட்டா? இப்போ நான் ஃபுல்லா பொருள் சொல்ல போறேன். சரியா? ஃபுல்லா என்ன செய்ய போறேன்? பொருள் சொல்ல போறேன். பாருங்க, பூவேலைப்பாட்டால் சிறப்பு பெற்ற பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கடலை அணிந்த ஒப்பற்ற சேனை உடைய பரதன், காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாட்டை ஒத்த, பாருங்க, காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாட்டை ஒத்த வயல் வளம் மிக்கதாகிய கோசல நாட்டை விட்டு, நிலைத்திணை இயங்கு திணை, அதாவது நிலை அசைகின்ற பொருட்களும் அசையாத பொருட்களும் ஆகிய இருவகைப்பட்ட எல்லா உயிர்களும் தன் நிலை கண்டு வருத்த முற கங்கையின் வடகரையை வந்தடைந்தான். இதுதான் என்ன? இதோட பொருள். ஓகேயா? இப்ப இதுல நீங்க ஏற்கனவே பரதன் சிறப்பு எழுதிட்டீங்க. சரியா? அடுத்தது பரதன் தோற்றம். அவன் தோற்றம் எப்படி இருக்கி? அவன் அடைஞ்சது உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும், அதாவது இயங்குகின்றதினையும் நிலையான திணையும் ரெண்டுமே வருத்தமுற்ற தோற்றத்துல தான் என்ன செய்யறான்? இருக்கிறான். அப்ப இதுவும் என்ன செய்யும்? அவன் வருத்தம் அந்த தோற்றப்பாடுக்குள்ள வரும். அதையும் ஒரு சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தது இதுல அணி பயன்பாடு. என்ன அணி பயன்படுத்தப்பட்டிருக்கி? சொல்லுங்க பாப்போம். உவமை அணி. காவிரி நாடு அன்ன களனி நாடு ஒரு ஈ, இதுதான் அணி. இந்த அணியை குடிக்கணும். சரியா? காவிரி நாடு என்ன களனி நாடு, ஒரு ஈ தேவையில்லை. சரியா? இப்போ இதை கொடுக்கணும். இதுதான் உவமை அணி. உவமை அணிண்டு அதை போட்டு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? என்ன உவமை அணிட விளக்கம்? காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாட்டை ஒத்த வயல் வளம் மிக்கதாகிய கோசலை நாடு. இப்போ பொதுத்தன்மை என்ன? உவமானம் உவமையும் பொதுத்தன்மைன்னு இருக்க உங்களுக்கு தெரியும். உவமானம் என்ன? காவிரி நதியால் வளம் பெற்ற சோழ நாடு. உவமேயம் வயல் வளம் மிக்கதாகிய கோசலை நாடு. அப்ப பொதுத்தன்மை என்ன? வளம் மிக்கதா. வெரி குட். வளமும் சிறப்பும் ரெண்டும் வரும். சரியா? வளமும் சிறப்பும். ஓகே, முதலாவது பாட்டு. இப்படிதான் பாட்டு படிக்கிறது. இப்படிதான் என்ன செய்யணும்? பாட்டு படிக்கணும். ஒவ்வொரு பாட்டையும் இப்படி கிளியரா படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா ஞாபகம். சரியா? இப்ப யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், இதோட பொருளை டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். செல்லேலும் என்றாக்கள். ஓ, ரெக்கார்டிங் தரும். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் ரெக்கார்டிங். நான் போடுவேன் ரெக்கார்டிங்.
வெரி குட். விளங்கிட்டா? இது உங்களோட மொழி நடையில எழுதினா ஓகே பொருளா. சரியா? இதான் மெயின் விஷயம். பரதண்ட சிறப்பு வந்துட்டு அதனுடைய அவனோட தோற்றம் வந்துட்டு அவனுடைய நாட்டு கோசல நாட்டினையும் சோழ நாட்டினுடைய வளமும் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அதோட அணிப்பயன்பாடும் வந்துட்டு இதுல கேட்கக்கூடிய கேள்விகள்னா இவ்வளவுதான். அதோட இந்த அந்த பூவிரி புலன்கடல் அந்த சொற்களை போட்டுட்டு அதோட கருத்துங்க கேட்பாங்க. அதையும் என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். இப்ப நம்ம எல்லா கேள்வியும் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அடுத்தது 2வது பாடல் போம் தானே. ஓகே, 2வது பாடல் பாத்தீங்க சந்தர்ப்பம் என்னண்டா கங்கை கரை அடைந்த சேனை மிகுதியும். சரியா? 2வது பாடல்ட சந்தர்ப்பத்தை எழுதுங்க. சரியா? வடகரையை ஓ ஓ ஓ ஓகே. என்னண்டாமா இப்படி ஒரு சார்ட் ஒன்று போடுங்க. இப்போ நீங்க சார்ட் போடுறீங்களோ இல்லாட்டி கொப்பியில் எழுதி வச்சாலும் ஓகே. சார்ட்னா ஓகே, பெரிய கிராஃப் ஷீட் மாதிரி ஒன்று எடுத்து இதுல 1 தொடக்கம் 13 வரையான பாடல்னு போட்டுட்டு இதுல சந்தர்ப்பம். சரியா? இதுல ஒரு சந்தர்ப்பம், இதுல பரதண்ட சிறப்பு, பரதண்ட படை சிறப்புன்னு போட்டுட்டு அதை நீங்க 4ஆ பிரிங்க. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அப்படி பிரிக்கணும். சரியா? அடுத்தது அணிப்பயன்பாடு. அணிப்பயன்பாடு அடுத்தது எங்கால போடணும். அடுத்த சாட்ல குகண்ட சிறப்பும் குகனது படைண்ட சிறப்பு. சரியா? இந்த 1 தொடக்கம் 13 வரையுள்ள பாடல்ல வர அவளத்தையும் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் சந்தர்ப்பம் போடுவீங்க, 2வது பரதண்ட சிறப்பு, பரதண்ட படைண்ட சிறப்புக்குள்ள 4ஆ பிரிச்சு 4 படையும் போடுவீங்க. அதோட அணிப்பயன்பாடு. அடுத்தது குகண்ட சிறப்பு, குகண்ட படைண்ட சிறப்பு. சரியா? வெட்டுவச்சேனை சிறப்பு இப்படி போடும். இப்படி போட்டா ஈஸி. ஓகே, இப்ப 2வது பாட்டை பார்க்க போறோம். சரியா? 2வது பாட்டோட சந்தர்ப்பத்தை எழுதிக்கோங்க. சரியா? பரதனுடன் சென்ற யானை சேனையின் வர்ணனை. சரியா? பரதனுட யானை சேனையிட வர்ணனை அதான் வரப்போகுது. ஆனா இதோட சந்தர்ப்பம் அப்படி இல்லை. சந்தர்ப்பத்தை பாருங்க. கங்கை கரையை அடைந்த பரதனது சேனையின் சிறப்பும் மிகுதியும். அதுல இந்த யானைப்படையை ஆட்படுங்க. கங்கை கரையை அடைந்த பரதனது யானைப்படையின் சிறப்பும் மிகுதியும் கூறப்பட்ட சந்தர்ப்பம். விளங்கிட்டா? ஓகேயா? எழுதிட்டீங்களா? பரதனுடன் சென்ற யானைப்படையின் சிறப்பும் மிகுதியும் கூறப்பட்ட சந்தர்ப்பம். சரியா? இப்ப இந்த யானைப்படைக்கு தான் நீங்க இப்ப போய் எழுத போறீங்க. பாருங்க, இந்த சூம் கட்டான திரும்ப ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, பாருங்க பாட்டை பாப்போம் என்ன சொல்றாங்க. என்னரும் சுரும்புதம் இனத்துக்கு அல்லது கண்ணகன் பெரும்புணல் கங்கை எங்கனும் அண்ணல் வெம்கரி மதத்து அருவி பாய்தலால் உண்ணவும் குடையவும் உரித்தன்று ஆயதே. சரியா? இதுதான் அதோட பாடல். நாம பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம். இத கொண்டு கூட்டினால் கண் அகன் என்றதுல தான் தொடங்கும். சரியா? கண்ணகன் இடம் அகன்ற, கண்ணகன் பெரும்புணல் இடம் அகன்ற, பெரும்புணல் புனல் என்றால் நீர், மிக்க நீரை உடைய. சரியா? மிக்க நீரை உடைய கங்கை கங்கா நதியில் எங்கண்ணும் எல்லா இடங்களிலும் அண்ணல் வெம்கரி, வெம்கரி என்றா கொடிய யானை, அண்ணல் என்றா தலைமைத்துவம் மிக்க யானை. சரியா? அல்லது பெருமையுடைய யானை. சரியா? தலைமைத்துவம் மிக்க கொடிய யானை. சரி, அந்த கொடிய யானை மதத்து அருவி, மதநீர் பெருக்கு, அந்த யானைகளோட அந்த எச்சில் என்று சொல்றது. சரியா? அந்த மதநீர் பெருக்கு, அந்த மதநீர் பெருக்கு எங்கனும் பாய்தலால் எல்லா இடங்கள்லையும் பாஞ்சு ஓடுறதால. சரியா? பாய்ந்து ஓடுவதால் என்ன அரும் சுரும்பு தம் இனத்துக்கல்லது. பாருங்க, என்ன அருஞ்சுரும்பு தம் இனத்துக்கல்லது, எண்ணி அளவிடுவதற்கு அரிய வண்டுகளின் கூட்டத்திற்கு அன்றி. சரியா? எண்ணி அளவிடுவதற்கு
முடியாது, எண்ணி கணக்கிட முடியாத அந்த வண்டுகளின் கூட்டத்திற்கு அன்றி ஏனையோருக்கு உண்ணவும் குடையவும், குடையவம்டா நீராட்டம், குளிக்கவும் உரித்தன்று ஆயது, உரிமை இல்லாதது ஆயிற்று. பாருங்க, கொண்டு கூட்டி நான் இப்ப பொருளை சொல்றேன். இடமகன்ற அதிகளவு நீரையுடைய கங்கை ஆறு. இதுல கங்கை ஆறுடைய சிறப்பு வருது. சரியா? அதை ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோ. இடமகன்ற அதிகளவு நீரை உடைய கங்கை ஆறு பெருமையுடைய கொடிய யானைகளின் மதநீர் பெருக்காகிய, பாருங்க, பெருமையுடைய கொடிய யானைகள், யானைன்ற சிறப்புக்கு வரும். அண்ணல் வெங்கரி, பெருமையுடைய கொடிய யானைகளின் மதநீர் பெருக்காகிய அருவி எல்லா இடங்களிலும் பாய்ந்து ஓடுவதால், இந்த யானைகளோட மதநீர் அருவி எல்லா இடங்களிலும் பாய்ந்து ஓடுறதால அந்த நீர், அந்த கங்கை நீர் வந்து எண்ணி கணக்கிடுவதற்கு முடியாத வண்டு கூட்டம், உங்களுக்கு வண்டு தெரியும் தானே, அந்த வண்டு கூட்டங்களுக்கு இல்லாமல் ஏனைய உயிர்கள் என்ன செய்யலாம், ஏனைய உயிர்கள் அதை குடிக்கவோ அதுல குளிக்கவோ இல்லாதது ஆகிற்று, உரிமை அல்லாதது ஆகிற்று. இதுதான் இதோட பொருள். சரியா? இதுல என்ன சிறப்புண்டா, யானைப்படையிட மிகுதிய சொல்றாங்க. கங்கை நீரிலும் பார்க்க யானைகளோட மதநீர் பெருக்கு என்ன அதிகமாக இருக்காம். பாருங்க, கங்கையாறு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசு. இந்த யானைண்ட மதநீர் பட்டதால அந்த கங்கை ஆற்றில் உள்ள நீரை மனிதர்கள் என்ன செய்யலாம், குடிக்கவும் மேலாதான், அதுல குளிக்கவும் மேலாதான், அவ்வளவு வேஸ்ட் ஆகிட்டான். அப்ப எவ்வளவு மிகுதியான யானைகள் அங்க இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மிகுதி, யானைன்ற மிகுதிய சொல்றாங்க. சரியா? இப்ப கங்கை என்ன, கங்கை வந்து இப்ப வண்டுக்கு தான் சொந்தம், மனுஷருக்கு சொந்தம் இல்லாத மாதிரி ஆகிட்டு. இப்ப இதுல சொன்னது என்ன, யானைப்படையின்ற மிகுதி, யானைப்படையிட மிகுதி. இதுல வந்த அணி என்னண்டா உயர்வு நவீழ்ச்சி அணி. நோட் பண்ணிக்கோங்க, அணியில நோட் பண்ணிக்கோங்க, உயர்வு நவீழ்ச்சி அணி. ஒன்றை மிகைப்படுத்தி உயர்வாக கூறுதான் என்ன, உயர்வு நவீழ்ச்சி அணி. இதுல என்ன சொல்றாங்க, கங்கையாற்றுல கூடுதலான யானைகளின் மதநீர் பெருக்கு அதிகரித்தது என்று சொல்றது உயர்வு நவீழ்ச்சி அணி. அதெல்லாம் சரி, கங்கை ஆறிலும் பார்க்க யானைகளோட மதநீர் பெருக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு என்று சொல்றதுதான் என்ன, உயர்வு நவீழ்ச்சி அணிகளுக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதுல யானை சிறப்பு சொல்லிருக்கி. ஓகேயா? விளங்கிட்டா இது? அப்ப ஈஸி என்ன, இடமகன்ற அதிகளவு நீரையுடைய கங்கையாறு பெருமையுடைய கொடிய யானைகளின் மதநீர் பெருக்காகிய அருவி எல்லா இடங்களிலும் பாய்ந்து ஓடுவதால் எண்ணி கணக்கிடுவதற்கு முடியாத வண்டு கூட்டங்களுக்கு அல்லாமல் ஏனைய உயிர்களுக்கு குடிக்கவும் குடித்து மூழ்கவும் உரிமையற்றது ஆகிவிட்டது. இதுல கூறப்பட்டது யானைகளோட மிகுதி. சரியா? யானைகளோட மிகுதியும் சிறப்பும் சொல்றாங்க. பெருமையுடைய யானை என்ன செய்வது, சிறப்பிக்கப்படுது. சரியா? இதுல பயன்படுத்தப்பட்ட அணி உயர்வு நவீழ்ச்சி அணி. இதுல குகனை பத்தி என்ன செய்யல, சொல்லல. சாரி, பரதனை பத்தி எதுவும் சொல்லல. சரிதான் அதோட விஷயம். அடுத்தது 4வது பார்ப்போம். சரி, ஓகே தானே? சின்ன சின்ன பாட்டு தான். 4வது பாருங்க. 4வதும் அதேதான். சாரி, 3வது குதிரைகளோட வர்ணனை. இதோட சந்தர்ப்பம் என்ன, அதே சந்தர்ப்பத்தை குதிரைய மாத்துங்க. யானைக்கு எழுதின சந்தர்ப்பத்தை என்ன செய்யுங்கோ, குதிரைக்கு மாத்துங்க. குதிரை என்ற ஒரு வேட்டை போட்டா சரி. கங்கை கரையை அடைந்த பரதனது சேனையில வந்த குதிரை படைந்த சிறப்பு மிகுதியும் கூறப்பட்ட சந்தர்ப்பம். சரியா? அதுல குதிரை ஏட் பண்ணா சரி. எவ்வளவு ஈஸின்னு பாருங்க. பாருங்க, இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். அடிமிசை தூளி புக்கடைந்த தேவர்தம். பாருங்க, அடிமிசை தூளி. சரியா? கால்களினால் எழுப்பப்பட்ட தூளிகள். தூளி என்று சொல்றது வந்து அந்த தூசி. சரியா? அந்த குதிரைகளோட காலடிகளால் எழுந்த தூசி வந்து தேவர்தம். சரியா? தேவர்தம்ண்டா
இந்த வானத்துல இருப்பாங்க அந்த தவம் செய்யறவங்க, அந்த தேவர்கள் இடத்துல தேவருலகம் புகுந்து அங்குள்ள தேவர்களோட தலைகள் மீது படிய, சரியா, அங்குள்ள தேவர்கள் தலைகள் மீது படியும்படியாக தேவருலகம் முழுவதும் பரவிச்சாம். இதுலயும் பாருங்க, இதுலயும் என்ன செய்யறாங்க, உயர்வு நவிச்சி அணியை தான் பயன்படுத்துறாங்க. அந்த குதிரைகள் காலால செய்யற அந்த தூசி அப்படி அடிக்கிறதால, காலால எந்திரதால அந்த கிளம்புற தூசி விண்ணுலகம் புகுந்து தேவருலகம் புகுந்து அங்குள்ள தேவர்களோட தலைகள்ல படும்படியாக என்ன செஞ்சுதாம், இருந்துச்சாம். இது என்ன, குதிரைப்படைண்ட சிறப்பு மிகுதி. அதுக்குள்ள கொண்டு போய் எழுத போறீங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, அதுக்குள்ள நோட் பண்ணுங்க. இது என்ன, உயர்வு நவிழ்ச்சி அணி. இது என்னது, உயர்வு நவிழ்ச்சி அணி. ஒன்றை என்ன செய்யறாங்க, மிகைப்படுத்தி தானே கூடுறாங்க. வானுலகம் வரைக்கும் சென்று அங்க போயிட்டு தேவருலகத்துல தேவர்களோட தலையில படுமெண்டா என்ன, அது உயர்த்தி கூறுறது. இது உவமை இல்ல, சரியா? உயர்த்தி என்ன செய்யறாங்க, கூறுறாங்க. இது உயர்வு நவிழ்ச்சி அணி. அணிக்குள்ள போடுங்க உயர்வு நவிழ்ச்சி அணி, சரியா? அடுத்தது சொல்றாங்க, நெடிது பாருங்க, நெடிது உயிர்த்து உண்டவும் நீந்தி நின்றவும் பொடிமிசை புரண்டவும் புறவி ஈட்டமே, சரியா? அப்புறம் சொல்றாங்க, இத்தகைய இயல்புடைய, சரி, இத்தகைய இயல்புடைய அந்த குதிரைகள் ஆராய்ந்தறிய மனிதர்களால முடியல. எத்தனை குதிரைகள் இருக்கின்னு நம்மளால கணக்கிட முடியலையா? அதே மாதிரி பெருமூச்சு விட்டு நீரை பருகியவையும் நீரில நீந்தி கொண்டிருந்தவையும் மண்ணில விழுந்து புரண்டவையும் எல்லாமே குதிரை தொகுதிகளே ஆகும் என்று சொல்றாங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த பெருமூச்சு விட்டு நீரை பருகியவையும் நீரில நீந்தி கொண்டிருந்தவையும் மண்ணில விழுந்து புரண்டவை எல்லாமே குதிரை தொகுதிகள் தான். இதுவும் என்ன செய்யுது, குதிரைன்ற சிறப்புக்குள்ளதான் வருது, சரி? இதுவும் என்ன செய்யுது, குதிரைட படைண்ட சிறப்பு தான் வருது, மிகுதியும் சிறப்பும் தான் வருது. பாருங்க, மிகுதி வருது. அப்போ இதோட பொருள் என்னன்னு பாருங்க, குதிரைகள காலடிகளால் எழுந்த அந்த தூசி தேவருலகம் புகுந்து அங்குள்ள தேவர்களோட தலைகள் மீது படிம்படியாக தேவருலகம் முழுவதும் பரவிச்சு, சரியா? அடுத்தது, இந்த இயல்புடைய இத்தகு இயல்பினை அனுமானிக்க முடிவதே அன்றி ஆராய்ந்தறிந்த மனிதராகிய எம்மால் முடிவதில்லை. இத நம்மட அனுமானத்தால தான் அறிய முடியும், எண்ணி கணக்கிட முடியாதான், சரியா? அதே மாதிரி பெருமூச்சு விட்டு நீரை பருகியவையும் நீரில நீந்தி கொண்டிருந்தவையும் மண்ணுல விழுந்து புரண்டவையும் எல்லாமே குதிரை தொகுதிகளே, சரியா? அப்ப இதெல்லாம் என்ன, குதிரைப்படையின மிகுதியைத்தான் சொல்லியிருக்காங்க. இதுல பயன்படுத்தப்பட்ட அணி என்ன, உயர்வு நவிழ்ச்சி அணி. அந்த குதிரைகளின் காலடிகளால் எழுந்த தூசியானது தேவருலகம் புகுந்து அவர்களை தலையிட படும்படியாக தோன்றுச்சு. அது என்று சொல்றது என்ன, உயர்வு நவிழ்ச்சி அணி. ஓகே, அந்த மூணாவது பாட்டு. ஓகே, இந்த இதுகளை அரும்பதங்களை பாருங்க, அடிமிசை தூளி, அப்புறம் தேவர், ஓர் முறை, நெடிது, நீந்தி, அது புறவி ஈட்டம், ஈட்டம்னா கூட்டம், சரியா? புறவி ஈட்டம்னா புறவின்ற குதிரை, சரியா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சில என்னது, அந்த அருஞ்சொற்களை என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, நாலாவது பாட்டு, சரியா? நாலாவது பாட்டும் குதிரையிட வர்ணனை தான், சரியா? அதே சந்தர்ப்பம் தான், சரியா? அதே சந்தர்ப்பம் தான். பரதனது சேனை கங்கையில் வியாபித்தல் இருக்கி, சரியா? பரதனது சேனை கங்கையில் வியாபித்தல். பாருங்க, பாலை ஏய் நிறத்தோடு பண்டு தான் படர் ஓலை ஏ நெடுங்கணல் ஓடிச்சில்லையான். இது குதிரைப்படையிட வர்ணனையில, இது சேனைப்படை, சரியா? சேனைப்படையிட வர்ணனை. மாலை ஏய் நெடுமுடி மன்னன் சேனையாம் வேலையை மடுத்தது அக்கங்கை வெள்ளமே. கொண்டு கூட்டி எழுதினால் பாருங்க, ஃபர்ஸ்ட் வர்றது அக்கங்கை வெள்ளமே, சரிதானே? அக்கங்கை வெள்ளம் பாருங்க, அந்த கங்கை ஆற்றிண்ட நீர்பெருக்கு, இந்த கங்கை ஆற்றிண்ட நீர்பெருக்கு பாலை ஏய் நிறத்தோடு, பாலை ஏய் நிறத்தோடு உவமை அணி, சரியா? நோட் பண்ணுங்க, பாலையை நிறத்தோடு, பாலினை ஒத்த வெண்மை நிறத்துடன், பாலினை ஒத்த வெண்மை நிறத்துடன் பண்டு தான் படர், அதாவது முன்பு சென்று சேர்கின்ற கடலை, முன்பு சென்று சேர்கின்ற கடலை. ஓலையே நெடுங்கடல், பாருங்க, ஓலையே
நெடுங்கடல் ஆரவாரம் மிக்க நீண்ட கடலின் இடத்தே. சரியா? ஆரவாரம் மிக்க நீண்ட கடலின் இடத்தே ஓடிற்று இல்லையா, ஓடிற்று இல்லை, விரைந்து சென்றடையவில்லை. சரியா? என்ன சொல்றாங்கடா, அந்த கங்கை கதியானது, இந்த கங்கை கதின்ற பெருக்கானது பாலையொத்த நிறத்தோடு இருக்காம். சரியா? வெண்மையா இருக்காம். அந்த வெண்மையான நிறத்துடன் அது கடலை சென்றடையாமல் கடலை சென்றடையல. அதுக்கு முன்ன ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பின்னால சொல்றாங்க பாருங்க. மாலையே நெடுமுடி மன்னன் சேனையாம். பரதண்ட சிறப்புகளை நோட் பண்ணுங்க. பூமாலையை சூடிய நீண்ட கிரீடத்தை அணிந்த பரதன். பூமாலை சூடிய என்ன, அந்த கிரீடத்தை அணிந்தவன் பரதண்ட சிறப்பு. பரதனது சேனையாகிய வேளையே, வேளைங்கிறது கடல் இல்லாட்டி சமுத்திரம், சமுத்திரத்தை மடுத்தது. அந்த கங்கை அந்த கங்கையின் பெருக்கை உண்டு விட்டது. பரதனது சேனை படைந்த மிகுதிய கூற பாடல் இது. பரதனது சேனைப்படை அந்த கங்கை கரைய வந்தடைஞ்சதால அந்த கங்கை ஆறானது கடலினத்து சேராம இருந்துச்சாம். அதாவது அவ்வளத்தையும் அந்த கங்கை கரையே என்ன செஞ்சது, பரதண்ட படையே உண்டுட்டான். பரதண்ட படையை என்ன செஞ்சிட்டான், உண்டுட்டாம் என்று சொல்றாங்க. உயர்வு நவிழ்ச்சிப்படுத்தி சொல்றாங்க. சரிங்க பாருங்க. அந்த கங்கை ஆற்றின் நீர்ப்பெருக்கு பாலினை ஒத்த வெண்மை நிறத்துடன் தான் முன்பு சென்று சேர்கின்ற ஆரவாரம் மிக்க கடலினத்து சென்று கலக்கவில்லை. ஏனெனில் பூமாலை பொருந்திய நீண்ட மணிமுடியை சூடிய இளவரசனாகிய பரதண்ட சேனை அந்த கடலை உண்டு விட்டது. அந்த கடலை என்ன உண்டு விட்டது. இந்த செய்யுள்ள பரதனோட வந்த சேனைன்ற மிகுதி உயர்வு நவிழ்ச்சியாக என்ன செய்யப்படுது, கூறப்பட்டிருக்கி. பரதண்ட சேனை வந்த கலைப்பால என்ன செஞ்சிட்டான், அந்த கங்கையில இருந்த நீரை பருகிருக்கு. அந்த நீரை பருகினதால என்ன செஞ்சிட்டான், அந்த கங்கை கரையானது கடல்ல சேரலையா, அவ்வளோ மிகுதியான சேனைப்படை வந்துச்சான். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த சேனையோட மிகுதி பாருங்க. அவங்க வந்த ஒரு கலைப்பால அவங்க தண்ணி குடிச்சிருக்காங்க, கங்கையில இருந்து தண்ணி குடிச்சிருக்காங்க. சரி, அந்த தண்ணி குடிச்சதால கடல்ல போய் சேரலையா அந்த கங்கைக்கார். அப்ப எவ்வளோ ஒரு உயர்வு படுத்தி சொல்றாரு. அப்படி நடக்கும் மாதிரி இல்ல உயர்படுத்தி என்ன சொல்றாரு, கம்பர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்ப இதுதான் என்ன, அதுட உயர்வு நவிச்சியணி. அது பரதண்ட சிறப்பு என்ன, மாலையே நெடுமுடி மன்னன், பூமாலை சூடிய என்ன அந்த இளவரசன் அல்லது பூமாலை சூடிய கிரீடத்தை உடையவன். அதுதான் என்ன, பரதண்ட சிறப்பு. பரதண்ட சேனைப்படையிட சிறப்பு என்ன, அந்த அவ்வளோ அந்த மிகுதிய கூறியலினா சரி. அதோட இதுல இன்னொரு அணி என்ன, பாலினை ஒத்த வெண்மை நிறம், பாலையை நெடுங்கடல் பாலையை நிறத்தொடு. கங்கையாறானது பாலினை ஒத்த வெண்மையான நிறத்துக்கு, கங்கையாற்றின் நீர் பாலினை ஒத்ததாக கூறப்படுது. பாலினை ஒத்த வெண்மை நிறத்துக்கு என்ன செய்யப்படுது, கூறப்படுது. அது ஒரு உமானம். சரியா? அடுத்தது வேளையே. சரியா? வேளையே இந்த பாருங்க, வேளையே மடுத்தது. வேளையண்டா சமுத்திரம். வேளையண்டா என்ன, ஏற்கனவே சொல்லிட்டேன். வேளையண்டா சமுத்திரம். அது இந்த அரும்பதங்களையும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அப்ப இந்த இது விளங்கிட்டா, இந்த இது அடுத்தது இதுல ஒன்று இருக்கி, உருவகணி ஒன்று இருக்கி. சரியா? சேனையாம், வேலையே மடுத்தது சேனையாம். அதுல சேனையாகிய கடல் என்று சொல்றாங்க. சேனையாகிய கடல், அதாவது பரதனது சேனைய கடலுக்கு என்ன செய்யறாங்க, உருவகிக்கிறாங்க. சேனையாகிய கடல், உருவகமண்டா ஒன்றை இன்னொன்றுக்கு என்ன செய்யறது, உருவகப்படுத்தி சொல்றது. அப்ப இதுல என்ன, சேனையாகிய கடல், சேனை கடல். சரியா? அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, அணியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? அணியில என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இதுல சொன்னது சேனைப்படையின்ற, பரதனது சேனைப்படையின்ற மிகுதியும் பரதனது சிறப்பும் அணிச்சிறப்பும் சொல்லியிருக்க அந்தந்த அட்டவணையில. அதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 4வது பாட்டு. ஓம். ரெண்டாவது பாட்டு என்ன உருவகணி சொல்லுங்க பாப்போம்.
உருவகம் இல்லம்மா, அது உயர்வு நவீழ்ச்சி அணி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அது உயர்வு நவீழ்ச்சி அணி. ஒன்றை உயர்வுபடுத்தி கூடுறது தானே. யானையிட வெங்கரி அந்த மதத்தருவி நீர் கங்கையில எல்லா இடமும் பரவிச்சு, இது உருவகம் இல்லை, அது உயர்வு நவீழ்ச்சி அணி. கங்கையில அதை யூஸ் பண்ண இல்லாம போயிட்டோம், கங்கை தண்ணியை திரும்ப. அப்பண்டா அது என்ன, உண்ட மிகைப்படுத்தி சொன்னால் அது என்ன, உயர்வு நவீழ்ச்சி அணி. சரியா, நம்ம இலக்கணத்துல படிப்போம், அணிகள் படிப்போம். சரி, அதை படிப்போம். இன்னைக்கு 6:30 திரும்பவும் கிளாஸ் இருக்கு, 6:45 அதுல இலக்கணம் மிச்சம் பகுதி முடிப்பேன். குரூப்ல போட்டிருந்தானே, பார்க்காதாக்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. அது சரி. அடுத்தது 4வது பாட்டு ஓகே தானே? அடுத்தது 5வது பாட்டு. ஓகே, 5வது பாட்டை பார்ப்போம். 5வது பாட்டு வந்து பரதனை தொடர்ந்து சென்ற சேனையின் அளவு குறிப்பிடப்பட்ட சந்தர்ப்பம். சரியா, பரதனை தொடர்ந்து வந்த சேனையின் எண்ணிக்கை அல்லது அளவு குறிப்பிடப்பட்ட சந்தர்ப்பம். பரதனோடு வந்த யானைப்படை, குதிரைப்படை, சேனைகளோட என்ன அளவு குறிப்பிடப்பட்ட சந்தர்ப்பம் தான் இது. பார்ப்போம், கொண்டு கூட்டி பார்ப்போம். சரியா, காண்தலை நன்னிய காலை பின்படர் தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன ஆன்றவர் உணர்த்திய அக்குரோணிகள் 3/10,000 இரட்டி முற்றுமே. பாருங்க, பாட்டை பார்க்க உங்களுக்கு விளங்காது, பிரிச்சு பார்க்க விளங்கு. காண்தலை நன்னிய, பாருங்க, காட்டினிடத்தே சென்ற, காண் தலை நன்னிய, காட்டினிடத்தே சென்ற காலை பின், காலை என்று செல்றது இங்க ராமனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க காலை என்று சுட்டப்படுபவர் யார் என்று கேள்வி வந்தாலும் வரும். சரியா, காலை பின் ராமபிரான் பின். சரியா, காலை பின், காலை என்று சொல்றது ராமபிரான், இதுல சொல்றது காலை பின். ராமபிரான பின், ராமனை நாடி. படர் புறப்பட்ட, தோன்றலை அவ்வழி, பரதனை அப்பொழுது அவ்விடத்தில், பரதனை அப்பொழுது பின்தொடர்ந்து சென்ற சேனைகள், தொடர்ந்து சென்றன, பின்தொடர்ந்து சென்ற சேனைகள் முழுவதும் ஆன்றவர் உணர்த்திய, அதாவது ஆன்றவர் பெரியோர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை சொல்லுவாங்க, அந்த பெரியோர்களால் தொகை கூறப்பட்ட 60,000 அக்குரோணிகள், 3/10,000 அக்குரோணிகள், 60,000 அக்குரோணிகளாம். இது என்னடா ஒரு அளவு, இது ஒரு சின்ன பாட்டு. சரியா, டக்குன்னு பார்ப்போம். அக்குரோணிங்கிறது ஒரு அண்ணலான ஒரு அளவு, ஒரு எடுகோல் மாதிரி ஒரு அண்ணல் அளவு. சரியா, அது வந்து 2,11,700 கொண்டதுதான் ஒரு அக்குரோணி. சரியா, என்ன, 2,11,700 கொண்டதுதான் ஒரு அக்குரோணி. அப்படி பரதனோடு வந்த சேனைகள் வந்து 60,000 அக்குரோணிகளாம். அப்ப இவ்வளோ படைன்னு பாருங்க. ஒரு அக்குரோணிலேயே 2,11,700 60,000 அக்குரோணிகள் எவ்வளவு பெரிய ஒரு சேனை, சேனைண்ட மிகுதியை பாருங்க. இதுல நால் வகை படைகளும் என்ன செய்யும், இந்த அக்குரோணிகள் அடங்கும். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, இந்த 4 வகை படைகளுமே அடங்கும். இதுதான் சொல்றாங்க. இப்ப இதோட பொருள் என்னண்டா, காட்டினிடத்தே சென்ற ராமபிரான் பின்னை அவனை நாடி சென்ற பரதன் அந்த வழியிலே பின்தொடர்ந்து வந்த சேனைகள் முழுவதும் பெரியோர்களால் கணக்கிட்டு உணர்த்த பெற்ற 60,000 அக்குரோணிகள். இதை நீங்க என்ன செய்வீங்க, பொதுவா அந்த சேனையின் சிறப்புகளை போட்டு விடுங்க. சரியா, சேனையின் சிறப்புகளை போட்டு விடுங்க. ராமபிரான் பின்னே அவனை நாடி சென்றவன் பரதன், இது பரதன் சிறப்புகளையும் வரும். ராமபிரான் காட்டுக்கு சென்ற ராமபிரானை நாடி சென்றவன் யாரு, பரதன். சரியா, இதுல எந்த அணியும் என்ன இல்ல. ஓகேயா, 5வது பாட்டு. ஓகே, அடுத்தது 6வது பாட்டு. சரியா, 6வது பாட்டு கொஞ்சம் மாறுது சந்தர்ப்பம். இப்ப நம்மட கதைக்குள்ள இன்னொரு ஆள் புதுசா என்ட்ரியாக போறார். சரியா, யாரு, குகன் வந்து என்ட்ரியாக போறார். பார்ப்போம். பரதன் சேனையோடு வருதலை கண்டு ஐயுற்று குகன் தன் சேனையோடு கங்கையின் தென்கரையை அடைதல். சரியா, இப்ப பரதன் வந்து வடகரைக்கு வந்துட்டார். 1-5 வரைக்கும் பாத்தீங்க, பரதனும் பரதனுடைய சேனைகளும் ராமனை பாக்குறதுக்கு கங்கையின் வடகரையில வந்து நிக்கிறாங்க. அப்படி சரியா, அவனோட சேனை. இப்ப தென்கரையில யார் நிக்கிறது, நம்மட குகன் நிக்கிறார். அந்த குகன் என்ன செய்யறாரு, இவன் பரதன் வந்திருக்கிற தோற்றத்தையும் அவனது சேனைகளையும் பார்த்து சந்தேகப்படுறான். சந்தேகப்பட்டு அவன் தன்ற சேனைகளோட என்ன செய்யறான், தென்கரையில வந்து நிக்கிறான். அதுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை பார்க்க போறோம், ஒவ்வொரு பாடல்.
சரியா? இனிதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாருங்க, பரதன் சேனையுடன் வருதல் கண்டு குகன் ஐயுற்று சீற்றம் உறுதல். இதுதான் அதோட சந்தர்ப்பம். நான் எல்லாம் சந்தர்ப்பம்லாம் போடுவேன் உங்களுக்கு. அப்படை கங்கை கரையை அடைந்த ஆயிடை துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது என்று சீற்றத்தான். சரியா? அப்படை அந்த சேனை, கங்கை அடைந்த கங்கையை அடைந்த கங்கை கரையை சேர்ந்த ஆயிடை, உங்களுக்கு தெரியும் ஜியோகிராஃபிலே ஆயிடைங்கிறது இந்த சந்தர்ப்பம் அல்லது அந்த அந்த நேரம் என்று சொல்றேன். சரியா? அந்த சமயத்துல துப்புடை கடலின், துப்புடை கடலின்டா வலிமை மிக்க, துப்புங்கிறது வலிமை. சரியா? துப்புடை கடல் வலிமையுடைய நீர், அதாவது வலிமையுடைய கடலினது நீரை சுமந்த மேகத்தை, கார்மேகத்தை, காலமேகம் என்று கார்மேகத்தை ஒப்புடை உவமையாக பெற்ற. சரியா? ஒப்புடைன்னா உவமையாக பெற்ற ராமனுடன் போர் செய்வதற்காகவே இப்படை எடுத்தது, இந்த சேனை வந்திருக்கி என்றெடுத்த சீற்றத்தான். சரியா? என்றெடுத்த சீற்றத்தான். பாருங்க, பரதனது சேனை அந்த கரையே வந்த சந்தர்ப்பத்துல என்னன்னு சொல்றான்னு பாருங்க. துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே கொலாம். சரியா? அந்த நேரத்துல வலிமையுடைய கடலிலிருந்து நீரை முகந்து சூளுற்ற கருமேகத்தை உவமையாக பெற்ற. சரியா? கருமேகத்தை உவமையாக பெற்ற ராமபிரான், கரிய திருமேனியுடைய ராமபிரான். உவமை அன்னைக்குல நோட் பண்ணுங்க. என்னது? நீர் சுமந்த மேகத்தை, துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை, அதாவது வலிமையுடைய கடலிலிருந்து நீரை முகந்து சூளுற்ற கருமேகத்தை உவமையாக பெற்ற ராமபிரான். கருமேகம் உவமானம், ராமபிராண்ட உடல் வந்து திருமேனி வந்து உவமேயம், நிறம் கருமை வந்து பொதுத்தன்மை. ஸ்கிரீன்ல இருக்க வேணாம். சரியா? ஓகே. அப்ப இது என்ன? நீர் சுமந்த துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை, இதுதான் என்ன? உவமைக்குள்ள வரப்போகுது. உவமான உவமையும் பொதுத்தன்மை சொல்லிட்டேன், அதையும் அதோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப வடகரையில வந்த பரதனும் பரதண்ட சேனைகளும் வந்து சேர்ந்ததை கண்ட குகன், இந்த படையெடுத்துட்டு ஏன் வந்தான் இவன்? ராமனோட யுத்தம் செய்யறதுக்காக தான் இவன் வந்துள்ளான் என்று என்ன செய்யறான்? சந்தேகப்படுறான். அவனுக்கு அதான தெரியும். குகனுக்கு தெரியாது இவன் ராமனை பார்க்கத்தான் வந்திருக்கான், திரும்ப கூட்டிட்டு போத்தான் வந்திருக்கான்னு குகனுக்கு தெரியாது. குகன் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறான் பரதனை பத்தி? இவன் வந்து அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி உரிமையை தான் பெற்று கொண்டுட்டு அண்ணனை காட்டுக்கு செல்ல விட்டுட்டான். அப்போ ஒரு தப்பான எண்ணமா தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? குகன் வந்து பரதனை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா பரதன் உண்மை நிலை என்ன செய்யாது, அவனுக்கு தெரியல. அதனால என்ன செய்யறான்? அவன் தப்பா நினைக்கிறான். தப்பா நினைச்சு தப்பாவே அவனை பார்த்து அவனோட போர் செய்யறதுக்கு ரெடி ஆகிறான். சரி, அடுத்தடுத்த பாடல்கள்ல என்ன செய்யுது? அதுதான் வந்து கொண்டிருக்கு. சரி, அப்ப இதை நோட் பண்ணிட்டீங்களா? மேலெழுந்த கோபமுடையவனாய் என்ன செய்யறான்? கங்கை வந்தடைந்தான். இதுதான் 6வது பாட்டு. ஓகேயா? ஓகே பிள்ளைல 6வது பாட்டு. ஓ சொல்லுங்க. உவமானம் வந்து கருமேகம். சரியா? கரிய மேகம் அல்லது கருமேகம். சரியா? அதே மாதிரி உவமானம் உவமேயம் வந்து ராமனுடைய திருமேனி அல்லது ராமனுடைய கரியமேனி. பொதுத்தன்மை ரெண்டுக்கும் பொதுவாய்க்கிறது என்ன? கருமை நிறம் அல்லது கரிய நிறம் இல்லாட்டி நிறம் என்று போட்டாலும் ஓகே. சரியா? ஓமானம் உமயம் எப்படி பாக்குறேன்னு தெரியும் தானே உங்களுக்கு. ஓமானம் வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்க, என்னத்தை ஒப்பிடுறாங்க, அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, அதாவது டிஃப்ரெண்ட் மீன்ஸ் பொதுத்தன்மை என்ன, ரெண்டுக்கும் சேம் ஆயிக்கிற விஷயம் என்ன, அதுதான் பொதுத்தன்மைக்குள்ள வரும். சரியா? இதுதான் என்ன 6வது பாட்டு. 7வது பாட்டையும் பார்ப்போம் டக்குன்னு. சரி, 7வது பாட்டு பாருங்க. அதுவும் குகண்ட சீற்றம் தான். சரியா? அதே சந்தர்ப்பம் தான் வரப்போகுது. பாருங்க. குகன் எனும் பெரிய கூற்றின் ஆற்றலான். சரியா?
குகன் என்ற பெயரை உடைய பெரிய கூற்றின் ஆற்றலான். பெரிய கூற்றின் ஆற்றலான கூற்றின் என்பது யமன். உங்களுக்கு தெரியும், யமன் போன்ற வலிமையுடைய வேடர்கோன், வேடர்களோட அரசன், வேடர்களோட தலைவன். ஓமையணி வருது சரியா. யமனை ஒத்த வீர பராக்கிரமத்தை உடைய வேட்டுவ தலைவன். ஓமையணிகளை நோட் பண்ணுங்க. கூற்றின் ஆற்றலான் இதான் ஓமையணி. யமனை ஒத்த வீர பராக்கிரம், யமனை ஒத்தது. யமன் வந்து உவமானம், உவமேயம் வந்து என்ன? குகன். குகண்ட வலிமை, பொதுத்தன்மை வந்து வலிமையா இருக்கிறது. வலிமை அல்லது பலம் ரெண்டும் ஒன்றுதான். யமனையொத்த வீர பராக்கிரமத்தை உடைய குகன் வேட்டுவ தலைவன். குகனை என்ற பெயரையுடைய யமனையொத்த வீர பராக்கிரமத்தை உடைய வேட்டுவ தலைவன். பாருங்க, சேனையை தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான். தொகை மிரண்ட அந்த கூட்டமாயிருக்கிற அந்த பரதண்ட சேனைய ஒரு தூசி போல பார்க்கிறான். தூசி போல என்ன செய்யறான்? பார்க்கிறான். நகை மிக்க கண்களில் தீனார. பாருங்க, இகழ்ச்சி சிரிப்பு மிகுந்திட கண்களில் கோபத்தினால் என்ன நெருப்பு தோன்ற, அதனால் மூக்கிலிருந்து புகை வெளிவர, கோபம் மிகுதியால் மேல் வளைந்த புருவமாகிய போருக்குரிய வில்லை உடையவன். குனிப்புறும் புருவப் போர்விலான். குனிப்புறும் புருவப் போர்விலான், அதாவது போருக்குரிய வில்லினை உடையவன் என்று என்ன செய்யறான் சொல்றாங்க. இதுல 2 அணி இருக்கு. ஒன்று உவமை அணி, இன்னொன்று என்ன? உருவக அணி. புருவப் போர்வில் என்பது என்ன? உருவகம். நோட் பண்ணுங்க. புருவப் போர்வில் என்பது என்ன? உருவகம். புருவப் போர்விலான்ல புருவப் போர்வில் என்பது உருவகம். வில் வந்து புருவத்துக்கு என்ன செய்யுது? உருவகிக்கப்பட்டிருக்கி. சரியா? அடுத்தது உவமை அணி என்ன? ஏற்கனவே சொல்லிட்டோம், கூற்றின் ஆற்றலான். அப்ப பாருங்க, குகன் என்ற பெயருடைய யமனையொத்த வீர பராக்கிரமத்தையுடைய வேட்டுவ தலைவன் பரதண்ட சேனை, அவ்வளோ பெரிய சேனைய, 60,000 அக்ரோணிகள். சரியா? அந்த சேனைய ஜஸ்ட் ஒரு தூசி மாதிரி பார்க்கிறான். தூசி மாய் பார்த்து ஒரு இகழ்ச்சி, ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். சரியா? கண்கள் வந்து கோபத்தினால் அவன் கண்கள் வந்து ரொம்ப செவக்குது. செவந்து நெருப்பு தோன்ற, அனல். சரியா? நெருப்பு தோன்ற, அதனால் என்ன செய்யுது? மூக்கில் இருந்து புகை வர, கோபம் மிகுதியால் மேல் வளைந்த புருவமாகிய புருவத்தை கொண்டிருக்கிறான். சரியா? விளந்த நம்ம கோபம் பட்டா இந்த இமையெல்லாம் தூக்கிட்டு இருப்போமே, கண்கள்லாம் செவந்து எப்படி வரப்படைஞ்சிட்டு, அத மாதிரி ஒரு தோற்றத்துல தான் நிக்கிறான். அப்படி ஒரு கற்பனையை வைங்க. குகன் அப்படி நிக்கிறான் தென்கரையில, அப்படி ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கோபத்தோட நிக்கிறான். சரியா? இதுதான் இதுல சொன்னப்பட்டது. சரி, அப்ப இதுல குகண்ட சிறப்புன்னு போட்டிங்கள் அட்டவணை, அதுல போயிட்டு எழுதுங்க. குகன் என்ற பெயரை உடைய யமனையொத்த வீர பராக்கிரமத்தை உடையவன், அதான் அதோட சிறப்பு. சரியா? அடுத்தது கூட்டமாயுள்ள பரதண்ட சேனையை ஒரு தூசி போல பார்ப்பவன். சரியா? அதுக்கு இந்த மெய்ப்பாட்டுகளை மெலினா வரும். அந்த இகழ்ச்சி சிறப்பு, கண்கள்ல கோபத்தினால நெருப்பு தோன்ற, புகை வெளிவர, போருக்குரிய வில்லையும் உடையவன், இதெல்லாம் என்ன? அவன் சிறப்புக்குள்ள வரும். அடுத்தது ஓமையணியும் உருவகமணியும் இதுல வந்திருக்கு. சரியா? 7வது பாட்டு ஓகே. அடுத்தது 8வது பாட்டு. சரியா? 8வது பாட்டு பாருங்க. கொஞ்சம் டக்குன்னு தான் போறேன், டைம் இல்லை. சரி, 8வது பாட்டும் அதான். சரியா? பாருங்க. மை உறவு உயிரெல்லாம் இறுதி வாங்குவான். பாருங்க, மை உரண்டா குற்றம் உண்டா, உயிரெல்லாம் இறுதி வாங்குவான். உயிர்கள் எல்லாத்தையும் முடிவுண்டாக்கும்படி உடலிலிருந்து எடுக்குது. சரியா? கையிலே உரு பொருந்தி, அதாவது உருண்டா பொருந்திய, கவரளியில் பிடித்த, முத்தலை வேலை பிடித்த காலன்தான். காலனுங்கிறதும் யமனத்தான் சொல்றது. சரியா? காலனுங்கிறது யமன். அந்த யமன் 500,000 உருவம். சரியா? அழகிய 5 லட்சம் வடிவம் எடுத்தால் போன்ற மெய் வலிமையுடைய சேனையை உடையவன். வில்லின் கல்வியான், வில்வித்தையில் சிறந்தவன். பாருங்க, இதுல என்னண்டா, உங்களுக்கு தெரியும், இறுதி நாள் வரும்போது எல்லா உயிர்களையும் எடுக்கிறது யமண்ட வேலை தெரியும் தானே, யமண்ட தொழில். அந்த யமன், அந்த அழகிய அந்த யமன், அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்கான யமனே
5 லட்சம் வடிவங்கள் எடுத்தாற் போன்ற 5 லட்சம் வடிவங்கள் எடுத்தாற் போன்ற வலிய உடம்பினை உடைய சேனையை உடையவன். இதுல அவண்ட சிறப்பு, சேனைட சிறப்பு, வேட்டுவ சேனைட சிறப்பு சொல்றான். யமன் வந்து அழகிய 5 லட்சங்கள் உருவம் எடுத்தாற் போன்ற வலிமையுடைய வேட்டுவ சேனை. இது உவமையணிக்குல வரும். உவமையணிக்குல என்ன செய்யும்? வரும். என்ன? இதுதான் கையுறு கவலடி பிடித்த காவன் நான். சரியா? 500 உருவம் ஆயின. அதாவது உவமானம் வந்து என்னது? யமன். யமன் உவமானம். அழகிய 5 லட்சம் உருவம் எடுக்கிறது. சரியா? யமன் வந்து உவமானம் வந்து யமன். உவமேயம் வந்து குகனது சேனை, வேட்டுவ சேனை. சரியா? குகனது வேட்டுவ சேனை. பொதுத்தன்மை வலிமை. பொதுத்தன்மை என்ன? வலிமை. இதுல குகண்ட சிறப்பு இதையும் எழுதலாம். இன்னொன்று எழுதலாம் என்ன? வில்வித்தையான். அதாவது வில்வித்தையில் சிறந்தவன். வில்வித்தையில் சிறந்தவன். சரியா? இது ரெண்டையும் எழுதினா இதுல இருக்கிற ரெண்டும் இதுதான். இதுல இருக்கிற விஷயம் அவ்வளவுதான். உவமையணி. அடுத்தது குகண்ட சிறப்பு. யமன் வந்து என்ன? 5 லட்சம் உருவம் எடுக்கிற போன்ற ஒரு வலிமை மிக்க யமனே 5 லட்சம் உருவம் எடுக்க. ஒரு யமன் எவ்வளவு பெரிய வலிமையுடைய ஒன்று தெரியும். அந்த யமனே 5 லட்சம் உருவம் எடுத்தாற் போன்ற என்ன? வலிமையுடைய வேட்டுவ சேனையை உடையவன். யமனை போலதான் குகண்ட வேட்டுவ சேனையில இருக்கிற ஒவ்வொரு ஆக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க என்று சொல்றாங்க. அதை உவமை அணியூடாக கம்பர் என்ன செஞ்சிருக்காரு? எடுத்து காட்டிருக்காரு. இதுதான் 8வது பாடல்ல பொருள். ஓகேவா? 8வது பாடல்ல பொருள். ஓகே, தேங்க்யூ. 10ஐயும் பார்ப்போம். கொஞ்சம் லேட்டா இலக்கணத்தை தொடங்கும். சரி, அடுத்ததும் 9வதும் அதேதான். 9வது பாடல் என்ன சொல்றாங்கன்னா, பரதனது சேனையை கண்டு குகன் சீற்றமுட்டு தானே. சீற்றமுட்டு அவன் உடல்ட மெய்ப்பாடுகள், உடல்ட மெய்ப்பாடுகள், அவன் உடல்ட தோற்றம் எப்படி இருந்துச்சு என்று சொல்றாங்க. பாருங்க, கட்டிய சுரிகையன். பாருங்க, கட்டிய சுரிகையன் அதாவது இடையில கட்டப்பட்டுள்ள உடைவாள். சுரிகைங்கிறது என்ன? உடைவாள். உடைவாளினையும் கடித்த வாயினன். வாயை வந்து அந்த பற்களால எப்பயுமே அந்த உதட்டை வந்து கடிச்சு கொண்டிருக்கிறேன். சரியா? பற்களால உதட்டை கடித்து கொண்டிருக்கும் வாயினையும் வெட்டிய மொழியினன், கடுமையாக பேசும் சொற்களையும், வெட்டிய மொழியினன் கடுமையாக பேசும் சொற்களையும், விழிக்கும் தீயினன், கண்கள் வந்து அப்படி விழிச்சு பார்க்கையில ஒரு நெருப்புத்தன்மையும். சரியா? கொட்டிய துடியினன், கொட்டி என்றா அடிக்கப்படும், துடி என்றா உடுக்கு, அந்த போர் சம்பந்தமா அடிக்கிற உடுக்கு. சரியா? அடிக்கப்படும் உடுக்கையும், குறிக்கும் கொம்பினன், போர் குறித்து ஒழிக்கப்பெறும் ஊதுகொம்பு. சரியா? போர் வந்துட்டுன்னு அந்த படங்களை எல்லாம் பார்த்தீங்க, ஊதுகொம்பு ஊதுவாங்க, அந்த கொம்பினையும் கிட்டியது அமரன, கிளரும் தோணினான். சரியா? போர் அருகில் நெருங்கி விட்டது என்று கருதி மகிழ்ச்சியால் மேலும் தோள்களை உடையவன். இதுல அவன் மெய்ப்பாடுகள், குகனது மெய்ப்பாடுகள், உடல் ஷேப், அதாவது உடல் தோற்றப்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன செய்யறானாம்? பற்களால உதட்டை நேரமும் கடிச்சு கொண்டிருக்கிறான். சரியா? கடுமையான வார்த்தைகள், அதாவது சொற்களை பேசுகிறான். கண்களை விழிச்சு பார்க்கையில நெருப்புத்தன்மையை தோன்றுதான். அடிக்கப்படும் உடுக்குகளையும் போர் குடித்து ஒழுக்க பெறும் ஊதுகொம்பினையும் உடையவன். போர் கிட்டியது என்று என்ன செய்யறான்? மகிழ்ச்சியால மேலும் தோள்களை உடையவன் ஆயிக்கிறான். சரியா? இதுல கூறப்பட்ட விடயங்கள் இதுதான். இதுல என்ன சொல்ல வராங்க? போர் கிட்டியது என்று சொல்லும் போது அவன் போருக்கு தயாராகிறான் என்று சொல்றான். சரியா? போருக்கு என்ன செய்யறான்? தயாராகிறான் என்ற உணர்த்துற பாடல் தான் இது. அப்ப இதுல குகனது மெய்ப்பாடுகள், அதாவது குகண்ட சீற்றத்தின் தோற்றப்பாடுகள்னு கேட்டா இதுகளை எழுப்பிங்க. அந்த உதட்டால கடிச்சு கொண்டிருக்கிறது, கடுமையான சொற்கள், கண்கள்ல நெருப்பு பொறி பறக்கிறது, அதெல்லாம் என்ன? அவன் கோபத்தின் வெளிப்பாடு. கோபத்தின் என்ன? வெளிப்பாடு. அடுத்தது பாருங்க, 10வது பாடல் அதேதான். எளியலாம் இப்படை அரவம் ஞானென ஒளியிலாம் சேனையை உவந்து கூவினான், வலியுலாம் உலகில் வாழும் வள்ளுகிர் புலியெல்லாம் ஒரிவழி புகுந்ததுவே. இது ஒரு இதா பாருங்க. எளியலாம் இப்படை, குகன் தன்ற ஸ்டைல இருந்து சொல்றான் தன்னோட சேனைக்கு. சரியா? எளியலாம் இப்படை, இந்த பரதண்ட சேனைகள்லாம் எளியாம். அரவம் ஞான்,
நான் அந்த எலிகளை கொள்ளுற பாம்பு, நான் அந்த எலிகளை கொள்ற பாம்பு என்று என்ன செய்யறான்? வீரவசனம் பேசுறான். வீரவசனம் பேசுறான். வழி உலாம், வலிமை நிரம்பிய உலகுல வாழ்கின்ற வள்ளுகிர் புலி, வன்மையான கூரிய நகத்தை உடைய புலிகள் எல்லாம் ஒரு வழி புகுந்தது போல, ஒரே இடத்துல வந்து சேர்ந்தது போல, என்ன ஒளி உலாம் சேனை, தனது ஆரவாரம் மிக்க வேட்டுவ சேனையை உவந்து கூவினான். மகிழ்ச்சியால பரதனோடு போரிட வருமாறு குகன் என்ன செய்யறான்? கூறுறான், சொல்றான். இந்த பரதன் சேனையெல்லாம் எலி, நான் அதை தின்ற பாம்பு. எலி பெருசா பாம்பு பெருசா? பாம்பு தான் பெருசு. அதுதான் திண்டொழிக்கிற பாம்பு. சொல்றான், வலிமையான உலகத்துல இந்த வலிய கூரிய நகத்தை உடைய புலிகள் எல்லாம், புலிகள் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், அந்த கூரிய நகத்தை உடைய புலிகள் எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல குமிஞ்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆரவாரம் மிக்க தன்ற சேனை என்ன செய்யறான்? பரதனோட போரிடுமாறு அழைக்கிறான். இதுல குகண்ட சிறப்பும் குகண்ட பரதண்ட சிறப்பும் சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க? அவன் ஃபர்ஸ்ட் எலிய அவன் பரதண்ட படைய இகழ்வா நினைக்கிறான், தன்னை உயர்த்தி நினைக்கிறான். பரதண்ட சேனைன்ற சிறப்பு என்ன? குகண்ட சேனைன்ற சிறப்பு என்ன? வன்மையான புலிகள் எல்லாம் ஒரு வழி புகுந்தது போல என்ன அவன் வேட்டு வச்சேனே இருக்கி. உவமை அணி. சரியா? இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க, உவமை அணி. குகனது சேனை, அதாவது வள்ளுகிர் புலி எல்லாம் ஒரு வழி புகுந்தது. இந்த அணி வள்ளுகிர் புலி எல்லாம் ஒரு வழி புகுந்தது, இதுதான். சரியா? அதாவது கூரிய நகத்தை உடைய புலிகள் எல்லாம் ஒரு வழி புகுந்தது உவமானம், குகனது சேனை உவமேயம், வலிமை பொதுத்தன்மை. சரியா? ஓகேயா? வலிமை பொதுத்தன்மை. அடுத்தது எலியெல்லாம் இப்படை அரவம் ஞான், அதெல்லாம் என்ன? உருவகம். எளிய பரதனது படைய எலியாகவும் தன்னை அரவம் பாம்பாகவும் என்ன செய்யறான்? உருவகிக்கிறான். அது ரெண்டும் உருவக அணி. இது ரெண்டும் ஓகேவா? ஓகே. 3 பாட்டு இருக்கு. சரி, ஓகேவா? இந்த பாட்டு நம்ம இன்னொரு இதுல மிச்சத்தை